பரந்தூர் புதிய விமான நிலையத்திற்கு நிலம் எடுப்பதற்கான முதல் நிலை அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கரன். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தற்போது இதற்கான நிலம் எடுப்பதற்கான முதல் நிலை அறிவிப்பானது வெளியாகிறது. இது எப்படி பார்க்கப்படுகிறது? காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல வடலூர் கிராமத்துல 32.045 சதுர மீட்டர் மற்றும் 2.77 சதுர மீட்டர் நிலத்தை எடுப்பதற்கான அறிவிப்பு. நிலம் குறித்து ஏற்கனவே அதை வைத்திருப்பவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளையோ ஆட்சேபனைகளையோ 30 நாட்களுக்குள் தெரிவிக்கலாம் என்று தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. தனி மாவட்ட வருவாய் அலுவலர் புதிய பசுமை வெளி விமான நிலைய திட்டம் மண்டலம் 3 ஆர்ஆர் கார்டன் பரந்தூர் சாலை கற்பூரம் கம்பெனி அருகே இருக்கக்கூடிய நிலம், அங்கல் பரமேஸ்வரி கோவில் பின்புறம் இருக்கக்கூடியது நிலம், பொன்னேரி கரை, அதே போல காஞ்சிபுரம் மற்றும் முகவரி என்ற அடிப்படையில இதற்கான எங்கெல்லாம் நிலம் எடுக்கிறாங்க அதுல இருந்து அவங்க ஆட்சேபனை ஏதாவது இருந்தா தெரியப்படுத்தலாம், 30 நாட்களுக்குள்ள தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதா இந்த அறிவிப்பினுடைய முழு சாராம்சமாக இருக்கிறது. ஆட்சேபனைகள் மீது ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் ஏற்கனவே குழு அமைக்கப்பட்டு பரந்தூர் விமான நிலையத்தில் நிலம் எடுப்பது தொடர்பாக குழு நேரில் ஆய்வு செய்து அதற்கான அறிக்கையை முதற்கட்ட அறிக்கையை கொடுத்திருக்கிறது. நிலம் கையகப்படுத்துவதற்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். போராட்டம் தொடர்ந்து போராட்டமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில நிலம் எடுக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த நிலம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில நிலம் எடுத்து வைத்திருப்பவர்கள் ஏதாவது ஆட்சேபனை மற்றும் கோரிக்கைகள் இருந்தால், நஷ்டஈடு கூறியிருந்தால் உடனடியாக வழங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இதன் மூலமாக வழங்கப்படும். ஆனால் கோரிக்கைகள் முன்வைக்கக்கூடிய கிராமவாசிகள் எங்களுடைய நிலத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தொடர்ந்து இருக்கிறார்கள். இதன் காரணமாக தமிழக அரசு இந்த விவகாரத்துல என்ன மாதிரி நிலையை கையாளுகிறது என்பது வரக்கூடிய நாட்களை தான் பார்க்க முடியும். 4ஆம் தேதி இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.